நம்ம ஹாலில் நுழைஞ்சோடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிவி யூனிட்டு 12 ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். வெர்னியர் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷட்டர் யூனிட்டு ப்ரொஃபைல் டோரில் நம்ம அழகாக ஒரு அவுட்புட் அழகாக வந்திருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் மாதிரி ஸ்டெப்ஸு வந்து அடியில் இந்த யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நீட்டாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த யூனிட்டுமே ஒரு அழகாக ஒரு ஃப்ரூட்டல் செல்ஃபு, இந்த செல்ஃபு அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர் யூனிட்டு, இது வந்து ஹாலில் இருக்கிற கிராக்கர் யூனிட்டு. இது ஃபோட்டோஸ் ஃப்ரேமு இதை வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த நடுவில் இது வந்து ஸ்டோரேஜுக்காகும். இந்த 2 சைடுமே வந்து ஸ்டோரேஜுக்காக இருக்கும் வாங்க. அதே மாதிரி இது கிராக்கர் யூனிட், டைனிங்கோட கிராக்கர் யூனிட். இந்த டைனிங்கோட கிராக்கர் யூனிட்டில் ஒரு அழகாக சின்ன ஒரு ஃப்ரேம் பண்ணி இந்த இடத்துல வால்பேப்பர் லேயிங் பண்ணுவோம். வால்பேப்பர் லேயிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது ஃபோட்டோஸ் வாலா வந்து ஹாலோட ஃபோட்டோஸ் வாலா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க, பூஜை ரூமில் நுழைஞ்சோடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீக்வுட் ஃபினிஷில் ஒரு அழகான வெர்னியர் ஃபினிஷ் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு பேனலிங்கு அப்படியே நீட்டாக உள்ள வாங்க. பூஜா யூனிட்டுமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து ரொம்பவே சிம்பிளாக பார்க்க அவுட்புட் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். அவுட்புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக வந்திருக்குது. இது பூஜை ரூமோட ஸ்டோரேஜ் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். பூஜை ரூமோட ஸ்டோரேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தை வீடுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பில்லர், காங்கிரீட் பில்லர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லர் வந்து ஃபுல் லென்த் பில்லர். இது வந்து கிச்சனுக்கும் பூஜா யூனிட்டுக்கும் மிடில் பண்ணியிருக்கிறது. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் பின்னாடி கிச்சனில் பார்க்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. டைனிங்கில் நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் பாக்ஸு அப்படியே இங்கிட்ட வந்தோம்னா கிராக்கர் யூனிட்டு. இந்த கிராக்கர் யூனிட்டு ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர் டோரில் டிண்டட் கிளாஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் டோர். இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம உட்டன் ஃபினிஷில் தான் இருக்கும். உட்டன் ஃபேப்ரிக் ஃபினிஷில் தான் இருக்குது. அப்படியே நம்ம நேராக கிச்சனுக்கு வாங்க பார்ப்போம். கிச்சனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் கலரில் நீட்டாக கீழே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்னி இருக்கும். இங்கே வந்து இந்த கிளைமேட்டுக்கு சிம்னி செட் ஆகுது அப்படின்னு கஸ்டமர் சொன்ன காரணத்தினால வேறு ஏதாவது ஐடியா பண்ணி கொடுங்கன்னு சொன்ன காரணத்துக்காக இந்த பாட்டம் வால் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். மேலே இந்த வால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிளேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அடியில் ஹீட் பண்ணுறாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்காக எஸ்எஸ் பிளேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்லெஸ் டோர் தான். இதையுமே நம்ம டபுள் கலரில் அழகாக அவுட்புட் நல்லா வந்திருக்குது அக்ரலிக் ஃபினிஷிங்கில். அப்படியே இங்கே வாங்க. இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கலரில் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு லக்ஸரியாக இருக்கும். இந்த 3 கலரில் இதை அப்படியே ஓப்பன் பண்ண வச்சுங்களேன், இது காங்கிரீட். இந்த இதுதான் வந்து நம்ம பூஜா யூனிட்டோட டையப்பு. இந்த சென்டரில் பார்ட்டிஷன் பண்ணி அங்கிட்ட பூஜா யூனிட்டாகவும் இந்த சைடு வந்து நம்ம கிச்சன் யூனிட்டு ஸ்டோரேஜாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த யூனிட்டுமே இந்த பாக்ஸோட கண்டினியூட்டி தான். இந்த பாக்ஸும் இந்த யூனிட்டுமே எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம டால் யூனிட்டு. ஸ்டோர் ரூம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த டால் யூனிட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக உள்ள எல்லாமே டேண்டாமில் பண்ணியிருக்கோம். டால் யூனிட்டில் டேண்டாம் கொடுத்துருக்குது பாருங்க. எல்லாமே ஃபுல் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிண்டட் கிளாஸில் நல்லா பிளாக்கான லக்ஸரியான பிளாக் கலரில் ஷட்டர் யூனிட் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் ஷட்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வாங்க, நம்ம அடுத்து பெட்ரூம் பார்க்கணும்.